இந்த நாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. சந்திராஷ்டமம் சொல்லும் பொழுது ரோஹிணி நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கரெக்டாக ஒரு 48 நிமிஷம் மட்டும்தான் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். ஒன்றும் நடக்காது. சந்திரன் அப்படிங்கிறது லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் சாதாரணமாக தண்ணியை குடிச்சிட்டு போனாவே போகிறோம், சந்திராஷ்டமம் விலகிடும். அந்த 48 நிமிஷங்கிறது சம்டைம்ஸ் உங்கள் நைட்டில் கூட கிராஸ் ஆகும். அதனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வந்து எந்திரிச்சு ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான். அந்த யூரின் பாஸ் பண்ண டைமில் சந்திராஷ்டமாக கூட மாறும். அதுக்கப்புறம் வந்து படுத்தா ஒரு மணி நேரத்துக்கு தூக்கம் வராது. அது கூட சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாகவே துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய நல்ல செலவுகள் ஏற்படும். ஏன்னா குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு யோகம். இந்த நாள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்லாம் நிறைய செலவுகள், நல்ல சுபகாரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக நிறைய செலவுகள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய உத்தமமான நாள். 2ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காருன்னா நிறைய பேருக்கு துட்டு வரும், சம்பளம் வரும், பணம் வரும். அது குரு இருக்கும் பொழுது தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், உலோகங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க, மளிகை சாமான் சம்பந்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவங்க, காய்கறிகள் இந்த மாதிரிலாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியான ஏற்றம் உண்டு. பருப்பு வியாபாரிகளுக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் இன்றைய நாள் விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். வியாபாரம் ஏதாவது கொஞ்சம் பின்தங்கியிருந்ததுனா கூட இன்றைய நாள் ஆண்களுக்கு தேவையான பண வரவுகள் வரும். எங்கேயாவது பாக்கிகள் இருந்ததுன்னா வசூல் பண்ணிடலாம் இன்றைய நாள். சந்திரன் அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது வேலை செய்யும். இன்றைய நாள் ரோஹிணி நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கு. அதோட சுயசாரத்தில் குருவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால தனப்பிராப்தங்கள் நிறையா இருக்கும். முகம் பொலிவு சூப்பராக இருப்பீங்க பார்க்குறக்கு. திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிக்கிங்க, நினச்சது அப்படியே நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், உடம்பு பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. நிறைய பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், அதே மாதிரி சந்தோஷமான பிரயாணங்கள். சந்திரனுங்கும் பொழுது சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வருவீங்க. உங்களுக்கு மனசு அவ்வளோ நிறைவாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் போகிற இடம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். சில பேர் சொல்லுவோம், அவர்கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா வாங்கிக்கோ, ஏன் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். 10 ரூபா வாங்குறது விஷயம் கிடையாது. எதனால் வாங்குறோன்னா அந்த கை ராசின்னு சொல்லுவோம்ல. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் கைராசியாக இருப்பீர்கள். அதனால் அந்த பெண்கள் கிட்டேருந்து சும்மா ஒரு 1 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு போனால் அப்புறம் உங்களுக்கு பணம் வரும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காரு. லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய்னா ராஜகிரகம். புதன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டக்கூடிய பிராப்தம். அதனால் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. சுக்கிரனுடைய வீடுங்கிறது ரிஷபம். அதில் குரு சந்திரன் சேர்க்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்லா செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குரு சந்திரன் சேர்க்கும் பொழுது தங்கம் சேரும். பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க. 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது. எப்போ பிளான் பண்ண டெபாசிட்டாக இருக்கும், அது இப்போ போடுவீங்க. எப்போ பிளான் பண்ணியிருக்கக்கூடிய பயணமாக இருக்கும், அது இப்போ போடுவீங்க, இப்போ பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆண்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். சில டைமில் செலவு பண்ணாதான் உங்களுக்கு மன சந்தோஷமே கிடைக்கும். இன்றைய நாள் அதெல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே புதன் வக்ரம் பெற்றிருக்கார். லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இன்றைய நாள் கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார். லக்னத்தில் புதன் வக்ரமாக இருக்காருன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் மின்னல் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக இருப்பார்னு அர்த்தம். அவருடைய வேகம் அதிகமாக இருக்கும். புதன் அப்படின்னாவே ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். கணக்கு, புத்திசாலித்தனம்,
ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தப்பு எந்த ஆங்கிள் இருக்குது, யாருக்கிட்ட தப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா புதன் பேசிக்கலாக நல்லா இருக்கணும். அது லக்னத்திலே இருக்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது. சுய சாரத்தில் இருக்கும் பொழுது 100 மடங்கு அதோடைய வேல்யூ இருக்கும். 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக, அதுவும் பெண்களுக்கெல்லாம் ராஜ மரியாதை கிடைக்கும். அப்படின்னா என்னன்னு பார்ப்பீங்க. 2 நாள் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம், தனப்பிராப்தம் கைகூடி வருவது, அத்தனை பேரும் உங்களுக்கு நட்பாக மாறுவது, எதிரியே இல்லை, எதிரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அவர்கள் மாறுவது, இது எல்லாமே நடக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது. வீடு நிலப்பொருட்கள் விற்கணும்னா இப்போ ரைட் டைம், இப்போ வித்தரலாம். அதன் மூலியமாக ஒரு பெரிய பணம் வரும். சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த டாக்குமெண்ட் போய் இப்போ திருத்தி சரி பண்ணிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அனந்த சைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருக்கும் பொழுது ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளில் வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பொதுவாக சுக்கிரனுடைய வீடுங்கிற மாதிரி பெண்கள் நல்ல வேலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம். லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கார். அதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக, அதிகார தோரணை மிக்க ஒரு மனிதனாக நீங்கள் இன்றைய நாள் 10 பேருக்கு தெரிவிங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பண்ணியே ஆகணுங்கிற நிலைமை. தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனையே கிடையாது. குடுக்கல் வாங்கல எப்பவுமே உங்கள் கை தான் ஓங்கும். நீங்கள் தான் நம்பர் 1 இருக்க போகிறீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் வேலைகளில் நடக்கணும்னா, ஒரு வேலைக்காக நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ணணும்னு, அது நடக்குமா நடக்காதானே இந்த நாள் நடந்து முடிஞ்சது. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் அதை நடத்திடும், அதி விரைவாக நடக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பொதுவாகவே கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கும். ராசியா நிறம் கரு நீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சொல்லக்கூடிய மேலுக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதில் செலுவராயன் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் பெருமாளுடைய ரூபம். அவருடைய அனுகிரகம் இன்றைய நாள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும், இல்லத்தரசிகளுக்கும், பெண்களுக்கும் பரிபூர்ணமாக இருக்கப்படுது. ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டால், ஆண்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த மேலுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செலுவராயன் கொடுக்குறார். ஏன்னா 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். லக்கு இருக்கணும்ல, சுவாமி அனுகிரகம் இருக்கணும்ல. லக்குங்கிறது 2 விதமாக லக்கு கொடுக்கும். ஒன்று தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக லக்கு, 2வது பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடன் மூலியமான லக்கு. இந்த நாள் அற்புதமான நாள், 2மே சேர்ந்து இருக்கும். குருமார்களுடைய அனுகிரக கட்டாட்சம் பெருகக்கூடிய நாள். நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், பூஜை புனஸ்காரங்கள், ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம். எந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு விரும்பி இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நடக்கும். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைந்த பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள், விரைந்த சுபவரயங்கள் இருக்கக்கூடிய நாள், திடீர் பண வரவுகள் இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுப்பீங்க. ஒரு ப்ரெஷர் மூலியமாக ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. சில பேருக்கு அஜீரண கோளாறுகள் இருக்கும். சில பேர் ஒரு ஆசையினால சில விஷயங்கள் அதிகமாகவும் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடம் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதோடைய முத்திரிகோணம்னு சொல்லுவோம். முன் பரிணாமம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். வாழ்க்கை துணை நன்னா இருந்தால் தான் உங்களுக்கு தெய்வ அனுகிரகமே கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் மனைவியோடைய அனுகிரகம், மனைவியோடைய ஒத்துழைப்பு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும். ரொம்ப துவண்டு போய் இந்த நாள் உட்காரும் பொழுது ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2 நாளில் மாறிட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்கள் மனைவி இருக்கணும், உங்கள் கணவர் இருக்கணும். அந்த ஒரு ஒத்துழைப்பு, அந்த ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு பாசம், இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வீடு வாழ்க்கையே சுபிக்ஷமாக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் உங்கள் வாழ்க்கை துணையோடைய ஒத்துழைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாள் ஃபேமிலியோட நிறைய நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க. 2 நாள் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல பண லாபத்தை கொடுக்கும், உடம்பு ஆரோக்கியத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகும்.
ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல், கேஸ் ட்ரபிள், அல்சர் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அதுவும் திரிகோணத்தில் கேத்து உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை, வீட்லேயும் சரி உடம்புலையும் சரி, அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இந்த மாதிரி நாட்களில் வேலைகளில் ஒரு மாற்றம் வேணும்னு நடக்கும். வேலையாட்கள் கிடைக்காம கஷ்டப்படுறேன் சார், ஒரு தொழில் நடத்த முடியல அப்படின்னீங்கன்னா இன்றைய நாள் அது நடக்கும். மனசு அப்படியே விசாலமாக இருக்கும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் மற்றவங்கள ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இன்றைய நாள் 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது பொதுவாகவே கண்ட்ரோலில் மற்றவங்களை நீங்கள் வச்சுக்கணும். அதுவும் இன்றைய நாள் வந்து பெண்மணிகளுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. ஆண்களோட பெண்கள் தான் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல மாதங்களாக பல வருடங்களாக இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு 100% அடுத்த 4 மாசத்துல குழந்தை ஏற்படும், இல்லைன்னா பிறக்கும். ஒரு சந்திரனுடைய யோகம் இன்றைய நாள் ஏற்படுறதுனால இன்றைய நாள் கண்டிப்பாக குழந்தை தரிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு ஃபேமிலியில் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதுவும் பொன் குழந்தை பெண் குழந்தை இல்லாமல் நிறைய பேர் தவிச்சுட்டு இருப்பீங்க. அத்தனை பேருக்கு நடக்கும். தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக கலை உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கப்படுது. கிளாசிக்கல் மியூசிக் நம்ம கற்றுக்கணும்னு எவ்வளோ ஏஜ்லாம் கிடையாது. கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு ஏஜ்லாம் கிடையாது. எந்த ஏஜில் வேணால் கற்றுக்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்கக்கூடிய பிராப்தம். தனி திறமை அப்படிங்கிறது மகரத்திற்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க 12 ராசிகளில் யாருக்கு தனித்திறமை பிரம்மாண்டமாக இருக்கும்னு கேட்டால் மகரத்திற்கு தனித்திறமை பிரதிபலிக்கும். அதனால் பொதுவாகவே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே டார்ச் லைட் போட்டு உங்களை மட்டும் தனியாக வெளியே எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரைட்டாக தெரிவிங்க. அந்த கும்பலில் ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் மகரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களை மட்டும் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு திவ்ய தேஜஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு ரொம்ப யோகமான நாள். ஆண்களுக்கு நிறையா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் இந்த நாள் பொன் சேர்ப்பீங்க, அதாவது தங்கம் சேர்க்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய ஏற்றங்கள் இருக்கும். சந்தோஷமான பிரயாணங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள் பிரம்மாண்டமான நாள். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களே ஆசிரியர்கள் தான். 4ஆம் இடம்னா அம்மாவை குறிக்கும். அதில் குரு சந்திரன் சேர்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா ஒரு வேலை ஆசிரியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படும். அவங்க மனசு குளிர்ற மாதிரி சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஏற்படும். அவங்க ஒரு நல்ல செலவு பண்ணுவாங்க. இன்றைய நாள் ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் வீட்டுக்கு பீரோலாம் வாங்கி வைப்பீங்க, வார்ட்ரோப்னு சொல்லுவோம். சில பேர் சேஃப்லாம் வாங்குவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே இந்த நாள் வந்து தேவைக்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் ஆண்களுக்கு உண்டு. மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 4ஆம் இடம்னா திட்டமிடுதல்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல குரு சந்திரன் சேரும் பொழுது யாரெல்லாம் வங்கிகளில் அதே மாதிரி போதிக்கக்கூடிய கன்சல்டேஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல, அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைச்சது அப்படியே நடக்கும். தனப்பிராப்தங்கள் பணம் வரும் இன்றைய நாள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான விஷயங்களும் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. சோடச லக்ஷ்மின்னு சொல்லுவோம். அவங்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் சந்திரன் சேரும் பொழுது அந்த மனநிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. எந்த ஒரு மனநிலையிலையும் நல்லது மட்டுமே இருக்கணும், ஒரு பயமெல்லாம் இருக்கும். குரு அங்கே 3ஆம் இடத்துல இருக்கும், அந்த இடத்துல பயமே இருக்காது. ரொம்ப முக்கியமாக சகோதர சகோதரர் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல பிரயாணங்கள் பண்ணுவீங்க, நல்ல சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். 10 பேர்கிட்ட பேசுகிறக்கு ஆள் இருப்பாங்க. லக்னத்தில் ராகு இருந்தாலும் இந்த சந்திரன் அந்த இடத்த வந்து உங்களை சரி பண்ணிடுறார். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசை விட்டு நிறைய பேர் பேசுவீங்க. குடுக்கல் வாங்கல், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வியாபாரம், அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வியாபாரம்,
விற்பனையாளர்களுக்கு யோகமான நாள். என்ன பணம் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக சந்தோஷம்தான் ஜாஸ்தியாக தேவை. அது குரு சந்திரன் சேரும் பொழுது உங்களுடைய மாமனார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாமனாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பெண்மணிகளுக்கு அபாரமான நாள். உங்கள் உடம்பு பிரச்சனைலாம் சரியாக போயிடும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம்னா மகரம் தான், ரெண்டாவது கன்னி, மூன்றாவது ரிஷபம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும். சகல சௌபாகியங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.